மனித உயிர் காக்கப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. ஆனால் சில சமயங்களில் நமது அலட்சியத்தினால் பல கஷ்டங்களை சந்திக்கிறது. அதில் ஒன்றுதான் சாலை விபத்து. நம் நாட்டின் ஒவ்வொரு வருஷமும் சாலை விபத்தில் ஏற்படுற உயிரிழப்பு அதிகமாயிட்டே இருக்குன்னு தவிர குறைஞ்ச பாடு இல்லைங்க. இதையெல்லாம் கட்டுப்பாட்டு கொண்டு வரும் நம் சாலை போக்குவரத்து துறையினர் தான் இன்றைய கடமையில் பார்க்க போறோம். சாலை விதிமுறைகளை மீறுகின்றவர்களுக்கு மிரட்டலாக இருப்பவர்கள், சாலையில் பயணிக்கும் வாகனங்களை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் இவர்கள்தான் ஜேபிஜே. இதாங்க ஜேபிஜே அலுவலகம். இங்கதான் நம்ம ஒரு ஜேபிஜே அதிகாரியை சந்திக்க போறோம். வணக்கம் துவான். வணக்கம். வெரி குட். துவான், உங்களுடைய அன்றாட பணிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யூனிட் சீதாவாக நான் பணிபுரிகிறேன். அது பிறகு நான் இந்த யூனிட் யூனிட் சேஷாத்தான் ரசிக்கேன். நான் காலையில் 8 மணிக்கெல்லாம் என்னோட வேலைக்கு வந்துடுவேன். வந்துட்டு நான் ஃபைல்லாம் அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு யூனிட் சேஷாத்தானில் இருந்துச்சு நம்ம வெளியே போயிட்டு இந்த சேஷத்தெல்லாம் பண்ணுவோம். நம்ம அன்னாடம் வண்டிங்க சீதா பண்ணுற வண்டிகள்லாம் எப்படி அப்டேட் பண்ணி எத்தனை நாளுக்கு முடிஞ்சு நம்ம இப்போ எல்லாம் பண்ணணும், சேஷா பண்ணணும். ஓகே மாசோ ஓகே. இப்போ பார்த்தீங்களா ஒரு கேஸ் இருப்பாருங்க, கேஸ் போட்டு சம்பவம். இப்போ நம்ம இந்த கேஸ் இப்போ இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிட்டு இந்த கேஸ் நம்ம ஜபத்தக்கியுமே ரிப்போர்ட் பண்ணுவோம். அதோட லப்பரம் கிடைக்கிறது தென் நம்ம அந்த லைசன்ஸ் ரிவோக் பண்ணலாம் காடியை ரோட்டில், பிகாஸ் நாட் ரோட் ஒர்தினஸ் இந்த வெஹிக்கல். ஓகே மிஸ்டர் மகன், வாங்க இப்போ நம்ம போய் இந்த காடி சைடில் போய் பார்த்துட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். மிஸ்டர் மகன், முதல்ல அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஒரு ஃபைல் பார்த்தேன் கேட்ட பத்து சம்பவம் சொல்லிட்டு மாடிஃபிகேஷன் வித் பெர்மிஷன் சொல்லிட்டு இந்த வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க எந்தெந்த பாட்டில் அவங்க வெட்டியிருக்காங்க மாற்றிருக்காங்கன்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் பண்ணியிருக்கு இந்த காடி. என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கவுப்பல் வாங்க, இந்த கவுப்பல் தான் நம்ம சேசிஸ் நம்பர் இருக்கும். சேசிஸ் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு ஐசி நம்பர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நம்ம காடி சேசிஸ் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வெஹிக்கல்னுவாங்க. இப்போ அது சாதாரணமாக மாற்றக்கூடாது. பெர்மிஷன் நம்பரை மாற்றக்கூடாது. இதெல்லாம் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வெல்டிங் பண்ணியிருக்கு அப்படி இந்த பாட்டு அங்கே தான் நம்ம சேசிஸ் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஃபீலர் என்னால் ஒரு ஃபீலர் வெட்டியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அடிப்பட்டதோட வெட்டி சம்பவம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் நம்ம ஆளுங்க டிடெக்ட் பண்ணுறப்ப அந்த இன்ஸ்பெக்ஷனில் வெல்டிங் மார்க் இருக்குது. நம்ம இது கிமியாக்கு அனுப்பி இது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது ஒரிஜினல் சம்பவம் இல்லையான்ட்டு. டைம் ஆக அதை கரை பிடிச்சி வண்டி இத்துரும். அப்புறம் தெரிஞ்சிடும். அப்புறம் வீக்னஸ் ஆயிரும், பாடி ஸ்ட்ராங் இருக்காது. ஆக்சிடென்ட் பண்ணுறப்ப காடி 2ஆக போயிடும். அதனால தான் ஏன் ஜேபிஜே இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ரோட் சேஃப்டி. ஒரு காடி ஒரு காடி ரோட்டில் வர்றப்ப சேஃப்டியாக இருக்கணுன்றது. இந்த மாதிரி சம்பவம் பண்ணுற காடி ஆக்சிடென்ட் பண்ணிச்சுன்னா காடி 2ஆக பிரிஞ்சிடும். உள்ளுக்கு இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன ஆவாங்க. ஓகே மிஸ்டர் மகன், அடுத்த நடவடிக்கை என்னென்னா இதில் இந்த விஷயத்தில் இந்த கேஸ் நான் யூனிக் எஜுகேஷன் ஆத்தோமேட்டிவ் பண்ணிட்டு ரிஃபர் பண்ண போகிறேன் ஜேபிஜியோட. இப்போ நாங்கள் ரெப்போர்ட்லாம் செஞ்சாச்சு. ஸோ அவங்க இந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னா திருப்பி ரோட்டில் ஓடலாம். இது ஆபத்து இருக்குது, இது ஓடக்கூடாதுன்னா அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ வண்டி ரோட்டில் ஓட முடியாது. சாலையில் விபத்துகளை ஏற்படுத்த காரணமாக இருக்கிற எந்த செயல்களையும் இவங்க அனுமதிப்பதே கிடையாது. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வாங்க. இதுதான் ஸ்கோலம் மண்டு லைசன்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இப்போ ஒரு லைசன்ஸ் டெஸ்ட் பண்ணுற அதிகாரி பார்ப்போம். ஓகே மகேன், நம்ம என்னோட பணி ஜேபிஜேயில் தலைமை வாகன சோதனையாளராக இருக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா பொதுவாக அந்த பதவிக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கத்துவ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது அவங்க உஜியன் போகிறதுக்கு முன்னே ஒரு குவாலிஃபைட் டெஸ்டிங் இன்ஸ்ட்ரக்டர் பார்ப்பாங்க. ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அவங்க பார்ப்பாங்க உங்கள் இந்த சலூன் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு அது 2 மணி நேரம் தனியாக ஒதுக்கிடுவோமே. ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தா குறைஞ்சது 10 மணி நேரம். 10 மணி நேரம் பழகிட்டோன்னு தான் அவங்க டெஸ்ட்டுக்கே வர முடியும். அந்த 10 மணி நேரம் டெஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அப்புறம் தான் அந்த ஸ்கோலம் மண்டு இல்லை அந்த இன்ஸ்டிடியூட் மண்டுவில் அவங்க பதிவு பண்ண முடியும் எப்போ அடுத்த டெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஜேபிஜே ஆஃபீஸர்ஸ்லாம் வருவோம். ஜேபிஜேலேருந்து அந்த இன்ஸ்டிடியூட்க்கு போவோம். மகேன், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட முக்கிய கடமை என்னதுன்னா நம்ம பொறுப்பான ஒரு வாகன ஓட்டுநர்களை உருவாக்குறோம். அதனால நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக டிசிப்ளின் பிரகாரம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் செய்ய வேண்டியது வரும். இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்களா, இப்போ வெளியே பார்த்தீங்க எவ்வளோ விபத்துங்கள் நடக்குது. அதனால இது எங்கள் பொறுப்பு ஒரு நல்ல வாகன ஓட்டுநர்களை உருவாக்குறது.
அதனால் அந்த டெஸ்டிங்லாம் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ தான் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக நல்ல பொறுப்பாக ரோட்டுங்களில் விபத்து நடக்காமல் இருக்க நீங்களும் ஒரு முக்கிய காரணம். எஸ், உண்மைதான். அதுவும் ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று வந்து அவங்களோட சொந்த சிக்காப்னு சொல்லுவாங்க. சிக்காப்னா அவங்க வந்து பொறுமையாக இருக்கணும், நல்லா நிம்மதியாக டிசிப்ளினாக ரோட்டில் ஓட்டணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். எஸ், அது இவர்களோட நோக்கம் என்ன விளக்குகிறார் Penolong Pengarah Haji Samsudin. Jabatan Pengangkutan Jalan Raya mempunyai visi untuk menjadikan organisasi pengurusan penguasaan pengangkutan jalan bertaraf dunia pada tahun 2020. Manakala visi Jabatan Pengangkutan Jalan ataupun JPJ ialah untuk mengawal selia kenderaan motor, pemandu dan lalu lintas jalan supaya selamat dan efisien melalui penguasaan dan penyampaian perkhidmatan yang cekap, berintegriti dan berteknologi tinggi bagi memenuhi keperluan pelanggan dan negara serta menjaga kebajikan dan membangun keupayaan warga yang profesional. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிட் பர்மிஷன் கண்ட்ரான். இங்கே தான் நம்ம வந்து இந்த ஜேபி ரோட் பிளாக் படப்ப நோட்டீஸ் எல்லாம் கொடுப்போம்ல. இப்போ இங்கே வந்து காடியெல்லாம் இங்கே தான் ஒன்று இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ எந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்னா லைக் செம்மிங்களா, இன்ஜின் மாற்றுறது, மாடிஃபிகேஷன் பண்ணுறது, நம்பர் பிளேட் மாற்றுறது, டயர் பார்த்தா அதில் பல மாதிரி கூட சொல்லலாம். எஸ், அதெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அன்றைக்கி ரோட் பிளாக்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் நம்பர் பிளேட்டுக்கு. அந்த நம்பர் பிளேட் மாடிஃபை பண்ணது வந்து திருப்பி வந்து காட்டணும். அந்த செக்ஷன் 14 வந்து அந்த நம்பர் பிளேட் கரெக்டாக இருக்குது அந்த மெஷர்மெண்ட்லாம். அதுக்கு டெக்னாலஜி இருக்கார், அவர் வந்து செக் பண்ணுறாரு. நம்ம இன்ஜின் செஸ்ஸில் செக் பண்ணிட்டு இந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. மிச்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அன்றைக்கி வந்து நோட்டீஸ் செம்மிங்கள் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்தில் வந்து அவங்க வந்திருக்காங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா செம்மிங்கள் அப்படின்னா கழட்டிட்டாங்க. இப்போ நம்ம அது வந்து கழட்டி அதோட ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம் செக் பண்ணிட்டு. ஏரோ செம்மிங்களா அப்போ செக் பண்ண வர பாருங்க, நம்ம ரிசல்ட் தெரியும் எத்தனை பர்சன்டேஜ்ன்ட்டு. இதுதான் ஆத்தோல் அட்மிஷன் சொல்லுவோம் சின்சியர் செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த சின்சியர் செக் பண்ணுறதுல வந்து அந்த செர்மன் வந்து 50% மோர் கிடச்சா தான் பாஸ் பண்ணுற மாதிரி. அந்த சென்டர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து லெஸ் 50% ஃபெயில் ஆயிரும். அந்த மிஷின் வந்து நம்ம கிளியராக காட்டிடும் பாருங்க எத்தனை பர்சன்டேஜ்ன்ட்டு. என்ன சொல்ல வரீங்கன்னா 50% இருக்கணுமா சார்? எஸ், பக்கத்து கண்ணாடி பின்னால் கண்ணாடிலாம் 50% இருக்கணும். மின்னுக்கு கண்ணாடி வந்து 70% இருக்கணும். 70%. பகி பாய். மிஸ்டர் மைன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது சேத்தத்தான் லோவா 3 kali lesen palsu oleh warga asing. Puan? Ini ada 2 kes yang berkaitan dengan apa, satu disyaki lesen palsu iaitu warga Myanmar. Jadi satu aduan yang kita terima yang beroperasi di Jalan Besar Selayar. மக்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட புகார்களை கண்காணிக்கிற நடவடிக்கையில இப்ப இவங்க இறங்கியிருக்காங்க. அதுக்காக இப்ப அவங்க ஒரு ஓப்ராசிக்கு போக தயாராயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க பல ஆபத்துகளையும் மிரட்டல்களையும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு விசாரணை, அதாவது ஓப்ராசி நடவடிக்கையின் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தற்காப்பு கருவிகளை முதல்ல பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்க விஷயமாக இப்போ சேஷாத்தான் வெளியே டைம் ஆச்சு, கிளம்பும். இப்ப நானும் மிஸ்டர் சுபாஷ் அந்த டீமும் வெளியே விசாரணைக்கு போறோம். என்ன மாதிரியான கேஸ்ன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். வந்து நம்ம பாருங்க, முதல் ஃபைல் வந்து ஒரு கேஸ் ஆடுவான் இருக்கு. ஒரு வெள்ளை வண்டி வந்து ஜென்த்து வந்து சக்கிங் லைசன் பல்சு அண்ட் வர்க்க அசிங்களா வர்க்க மியம்மாலாம். ஸோ அப்போ அதை நம்ம வெயிட் பண்ணுறோம். காடி கிடச்சிச்சு, தகடு கிடச்சிச்சு இடம். ஆனால் அந்த வெள்ளை காடி இன்னும் ஆள் வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் டேக் 5 hours 6 hours, லக்கி மீன்ஸ் 1 hour 2 hours கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம் இப்போ அதுக்காக, அந்த காடிக்காக. அந்த ஒன்று வந்து எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி வண்டி சீத்தா பண்ணிடுவோம். அவனையும் நம்ம தான் பண்ணலாம். அந்த கார் உரிமையாளருக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
இப்ப அவர் இங்க வந்தா அடுத்து நடக்க போகுது என்ன? சும்மா 3 மணி நேரமாக இந்த காடி உரிமையாளர் காத்திருந்தோம், ஆனால் அவர் வரல. மிஸ்டர் சுபாஷ், இந்த கேஸோட முடிவு என்ன? இந்த கேஸு அந்த உரிமையாளர் வராட்டியும் நம்ம அடுத்த வாட்டி தொடருவோம். ஏன்னா இந்த கேஸு கொஞ்சம் சீரியஸான கேஸு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்கள் அது அடுத்த வாட்டி எப்படி இருந்தாலும் நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம டீம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் அதோட இது. நம்ம எப்படி இருந்தாலும் விட மாட்டோம். அந்த கேஸ் எப்படி இருந்தாலும் முடிச்சு தான் ஆகும். ஏன்னா ஃபைல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஃபைல் வந்து செட்டில் பண்ணி தான் ஆகணும் அந்த கேஸை. திரும்ப நாங்கள் ஜேபிஜே அலுவலகத்துக்கே போகிற வழியில் ஒரு கனரக வாகனம் ஒன்று சாலை விதிமுறையை மீறியபடி போயிட்டு இருந்துச்சு. Kalau ini bawa atas jalan ini barang atas jalan tak boleh bawa. Tahu kan? Kita JPJ bagi atas jalan ini mana boleh bawa atas jalan. Kita kan public mau pakai mana? Jalan tapi yalah bos, tapi betul, tapi you tak boleh bawa atas jalan. Kalau langgar aksiden, you patut dalam saja. Pasar borong je boleh guna, dekat jalan raya tak boleh guna ni benda. Okay? You dulu daftar pun kawan untuk apa, you daftar ni kan, you beli untuk apa. Tapi kita kira semua ada bayar road tax lah. Kan, itu saya kata, dia road tax pun daftar pun di kawasan situ saja, dalam pasar borong saja. Bukannya di jalan raya. Betul kan? Tindakan sama, yang ni saman sana saja. Saman dia akan ambil tindakan saman pada pemandu. Dikenakan pada tuan sekali lah. Pemandu, pemilik sekali. Pemilik Dia sekali ya. இப்போ பார்த்து நம்ம இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம மப்பியில் வந்து தான் பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம யூனிஃபார்ம் போட்டு இல்லை பஜர் லைட்டில் வந்தோமா எல்லாம் ஓடிடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தொந்தோ பாய்க்கிறானுங்க. நம்ம உள்ளுக்கு வந்ததோட தொந்தோ பாய்ச்சா எல்லாமே ஓடிடுவானுங்க. தொந்தோனா ஒரு இன்ஃபார்மர் அவங்களுக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம பிடிக்க முடியாது. இது மாதிரி கேஸ் நாங்கள் பிடிக்கணும்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எத்தனோட வருவோம் டீமை பிடிக்க முடியாது. ஸோ இது பிடிக்கணும்னா நம்ம மப்பியில் வந்தால் தான் பிடிக்கும், ஆக்ஷன் எடுக்க முடியுது உங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்தோம் 2 கேஸ் பிடிச்சிட்டோம். இது மாதிரி தான் மப்பியில் வந்தால் கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது, கன்ஃபார்மாக கிடைக்காது. Bagi memasuki perkhidmatan sebagai anggota penguatkuasa di JPJ, kita mempunyai 3 kategori ataupun grade. Bagi grade pembantu penguatkuasa N17 mestilah mempunyai sekurang-kurangnya kelayakan SPM. Dan bagi kategori penolong pegawai penguasa grade N27, calon hendaklah mempunyai kelayakan STPM ataupun diploma. Sementara bagi memasuki jawatan pegawai penguatkuasa N41 mestilah memiliki ijazah ataupun kelulusan KPSL daripada kenaikan pangkat. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் கம்பவுண்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க சினாரே தங்க இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அடுத்தது செக் பண்ண சாமான் செக் பண்ணிட்டு அவங்க சாமான் இருந்தாங்கன்னா நேரம் நீ கோட்டு நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு கம்பவுண்ட் கட்டுவாங்க. சரிங்களா? Semai, cek saman eh? Cek saman. Okey, ada saman eh? Tak pengadu tak puas hati ke? Ada saman tapi dia kata tak ada pernah ambil saman eh? saman